வணக்கம் உறவுகளே, உங்கள் முத்துலட்சுமி அம்மா சமையல் குறிப்புக்கு வந்திருக்கேன். நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறது செய்முறை சொல்கிறேன்னு பாருங்கள். சட்டி காய்ந்தவுடன் எண்ணெய் ஊற்றுறேன்னு பாருங்கள். உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம், உங்கள் விருப்பம் தான் எண்ணெய் ஊற்றுறதெல்லாம். சோம்பு போடுகிறேன்னு பாருங்கள். சீரகம் போடுறேன் பாருங்கள். மிளகு போடுறேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் பாருங்க, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், பல்லாரி வெங்காயம் சேர்க்கக்கூடாது. பாருங்க, சின்ன வெங்காயம் போட்டுதான் பாருங்க. இஞ்சி பூண்டு போடுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பாருங்கள், இஞ்சி பூண்டு போட்டுருக்கேன். தக்காளி போடுறேன் பாருங்கள். கொஞ்சம் போடுறேன். பாருங்கள், தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, சோம்பு, மிளகு, சீரகம், எல்லாம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வணக்கி தான் பாருங்கள். மிளகாத்தூள் போடுறேன் பாருங்கள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற, உங்கள் ருசிக்கு ஏற்ற போட்டுக்கிறீங்க. இந்த பாருங்கள், மஞ்சத்தூள் போடுறேன். இங்கே பாருங்கள், மல்லித்தூள் போடுறேன். முதல்ல சீரகம்லாம் போட்டுட்டேன். இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டு வணக்கிறேன் பாருங்களேன். இப்போ பாருங்கள், வணக்கிய பின் நல்லா வணக்கியிருக்கேன் பார்த்தீங்களா? சூப்பராக வணக்கியிருக்கிறேன். இதை ஒரு தட்டத்தில் கொட்டி ஆற வைக்கணும். இல்லை மிக்ஸியில் போட்டால் ஆற வைங்க, அம்மியில் அரைச்சா சூட்டோட வைங்க. இதை அரைக்கணும். அம்மியில் அரைச்சா ருசியாக இருக்கும், மிக்ஸியில் போட்டால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பரவாயில்ல, அது எதுவும் உங்களுக்கு ரொம்ப அவசியம்.